அச்சோ என்ன முதுகு பிடிக்குது இன்னும் இவ்வளவு தூரம் வரையணுமா முடியலையே என்ன ஒரு நாள் தான் பண்ணுவாங்க, அடுத்த நாள் வந்து ஐயோ ஒரு நாள் பண்றதுக்கே கீழே குடிஞ்சு ஒண்ணும் இல்லை, நீங்க கீழே குடிஞ்சு அதாவது முட்டியை மடக்காம உங்க பாதத்தை தொடுங்க, வேற ஒண்ணும் பண்ணாதீங்கனாலே அதுவே பாதி பேருக்கு வர இல்ல எனக்கு முடியல ஸ்டிஃபா இருக்கு. ஏன்னா வந்து அவங்க ஜிம் போறவங்க மட்டும்தான் அந்த ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படி இல்லை, நம்ம ரெகுலரா இருக்கிறவங்களே கூட கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஃபிளெக்சிபிளான ஒர்க்கை நம்ம செய்யறது கிடையாது. எல்லாமே நின்ன வகையில செஞ்சிடுறோம். இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாம் கீழே குனிஞ்சு நிமிந்து தூக்கி செஞ்ச விஷயங்கள் எல்லாமே மாறி போய் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிஷின், பட்டன் தட்டுனா விஷயம் நடக்குன்ற மாதிரி நடந்துருது. இப்போ அது போக நல்லா ஏர்ன் பண்றோம், நான் ஏன் அந்த வேலையை செய்யணும், ஒரு மெய்டு வச்சுக்குவோமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மெய்டா வரவங்க வயசானவங்கள தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க வாழ்வாதாரங்களுக்கு ஒரு மெய்டா வந்து ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க எல்லா ஒர்க்கையும் செய்யறாங்க. அவங்கன்னா அவ்வளோ வயசானவங்கன்னா கூட எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. பட் அதே வேலையை ஒரு அன்னைக்கு அவங்க வரலன்னா நம்மளை செஞ்சு வச்சுக்கோங்களேன், அப்பா எப்படிதான் செய்யறாங்க முடியல என்னால, மெய்டு 2 நாள் வரல எவ்வளவு வேலை தெரியுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த மெய்டு வந்து பாத்தீங்கன்னா 4 இடத்துல வேலை செஞ்சு போயிருப்பாங்க. அவ்வளவு வேலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இடத்துலயும் 5 இடத்துலயும் செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் அந்த ரெகுலர் ஒர்க்கையும் செய்வாங்க. பட் நம்மளால முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஃபிளெக்சிபிலிட்டியே பண்ணாம ஸ்டிஃபாவே நம்ம ஜாயின்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவ்வளோ இஷ்யூஸ் வரதான் செய்யுது.